எப்படி இருக்கீங்க? யாத்திரம் 16:12 காண்பிக்கிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 16:12. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். இஸ்ரேல் புத்திரருடைய முறுமுறுப்புகளை கூட கர்த்தர் கேட்டு, நீ அவர்களோட பேசி, நீங்க சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி. திருப்தி அப்பம்தான், திருப்தி அப்பம்தான், மறந்துடாதீங்க. வார்த்தை தான் திருப்தி, கர்த்தருடைய வார்த்தை தான் திருப்தி. விடியற் காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க பாருங்க, நிறைய வெளிச்சம் வெளிப்பாடு உண்டாகும். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்பது அறிந்து கொள்வீர்கள் என்றார். சாயங்காலத்துல இறைச்சியை தருவான், காலையில் அப்பத்தை தருவேன். நீ உட்கார இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் வரும். முறுமுறுக்காது. ஆண்டவர் உன்னை வனாந்தரத்தில் வழி நடத்தினால் ஆண்டவரே அதற்கு பொறுப்பாய் இருப்பார். 2 வனாந்தரம் இருக்கு. ஊர் ஃபுல்லா கடை வாங்கிட்டு நெருக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற வனாந்தரம். ஊர் ஃபுல்லா நீங்க கடை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அப்புறம் நான் நெருக்கப்பட்டிருக்கேன்னு கர்த்தர் சொல்றது. அது நீங்களா சிக்கிக்கொண்ட வனாந்தரம். 2வது, கர்த்தரா அந்த பாதையில் நடத்தலாம், ஆவியானவரா உன்னை வழிநடத்தி கொண்டு போற வனாந்தரம். அது அவர் பொறுப்பா இருப்பார். அந்த வனாந்தரத்துல உங்களுக்கு காலையில் அப்ப வந்து சேரும், சாயங்காலம் இறைச்சி வந்து சேரும். நீங்க எதுக்கும் உங்களை அலையெல்லாம் தெரியலாம் விட மாட்டார், கர்த்தரை கொண்டு வந்து கொடுப்பார். இன்றைக்கு பரலோகம் திறக்கப்படுகிறத பாக்குற, எந்த வனாந்தரத்தை சிக்கி இருக்கிறாய்? சரி, கடை வாங்கிட்டேன், நானே அவசரப்பட்டு மதீனத்துல சிக்கிட்டேன், நெருக்கத்துல உட்கார்ந்து வனாந்தரத்துல உட்கார்ந்து உங்களை தாழ்த்துங்கள், தாழ்த்தி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சேவத்தை உண்டாக்குவார், விடுதலையை கொடுப்பார், வழிகாட்டுவார், நெருக்கத்திலிருந்து விசாலத்தை நடத்துவார், இழந்து போனதை மீட்டெடுக்க கர்த்தர் திரும்ப தருவார். பரலோகம் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வனாந்தரத்தை ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறவர். உங்கள் வனாந்தரம் இன்றைக்கு மாறட்டும் இயேசு நாமத்தினால். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எல்லா பலவீனங்களை மாற்றுகிறார், கட்டுகளை உடைத்திருக்கிறார். குடும்பத்துக்கு விரோதமா, வீட்டுக்கு விரோதமா இருக்கிற மாந்திரிக சக்திகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். Take this prophetic word. பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. இந்த நாளில் நிச்சயமா ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். Amen.